Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. This festive season, travel the world with Grand Royal Tours. இருக்கிற தங்கம் இது 1,90,040 டன் தங்கம் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இன்னமும் வருஷம் ஒன்றுக்கு சுமார் 3000 டன் பூமியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ரஷ்யா ஆகட்டும், கனடா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா ஆகட்டும், சைனா, அதில் 300 டன் தங்கம் சைனாவில் மட்டுமே. ஃபியூச்சரில் தங்கத்தை செயற்கையாக உருவாக்க முடியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55 மில்லிகிராமாக இருந்தால் இன்றைக்கி கணக்குப்படி ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய். இதை ஒரு செகண்டுக்கு பண்ணலாம், ஒரு நானோ செகண்டில் பண்ணலாம். சைனாவில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது சுரங்கம், உடனே தங்கம் ரேட் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க சுரங்கம் எவ்வளோ அதிலிருந்து வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% மட்டும்தான் அந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்க சுரங்கத்தில் கிடைக்கும். இந்தியாவில் எதுவுமே தங்க சுரங்கம் இருக்கா சார்? இந்தியாவில் இருக்குது, நிறைய தங்க சுரங்கம் இருக்குது. கோலார் கோல்டு ஃபீல்டு KGF, ஒரு லாரி அளவுக்கு மண், அந்த அளவுக்கு மண்ணை எடுத்து சுத்தம் பண்ணால் 1 கிராம் கிடைக்கும். நம்ம KGFலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இப்படி வந்துட்டோம்னா நம்ம சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் 2 சுரங்கம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர அதுலேருந்து வரக்கூடிய தங்கத்தினுடைய அளவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். வெட்டி எடுத்து வருவாங்க, அதெல்லாம் படத்தில் தான் சாத்தியம். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆள் கிணறு மாதிரி பூமிக்கு அடியில் போய் அங்கே போகிறப்போ இன்னோட மண்ணாக கலந்துருக்கு, அங்கே பாறைகளாக இருக்குது. இது மாதிரி நிறைய உயிரை பணயம் வச்சு செய்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. சார், உலக நாடுகளில் எந்த நாட்டில் சார் அதிகமாக தங்கம்? ரஷ்யா அண்ட் சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இல்லாதது அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் இப்போ இல்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கம் ஒன்று தான் ரியல் கரன்சி. சைனா தான் ரொம்ப போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்த. அதனால் தங்கத்தினுடைய தேவைகள் குறையாது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த தங்க சுரங்கம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சார். உலக நாடுகளில் மொத்தமாக எவ்வளோ தங்க சுரங்கம் இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். தங்கத்தில் பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய பங்கும் ஒரு 10% சைனாவுடைய பங்கு இருக்குது. ஒட்டுமொத்தம் தங்கம் அப்படின்னா 1,90,040 டன் தங்கம் இதுவரைக்கும் சுரங்கத்திலேருந்து எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் கையிலையோ அரசாங்கம் கையிலையோ பிக் இன்வெஸ்டர்ஸ் கையிலையோ இருக்கிற தங்கம் அது 1,90,040 டன் தங்கம் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இன்னமும் வருஷம் ஒன்றுக்கு சுமார் 3000 டன் பூமியிலேருந்து பல்வேறுபட்ட சுரங்கத்திலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். ரஷ்யா ஆகட்டும், கனடா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா ஆகட்டும், இந்த பக்கம் சைனா, இந்த மாதிரி நாடுகள்லேருந்து தங்கம் எடுக்கப்பட்டு வெளியே வருது. அதில் 10%, அதாவது 300 டன் தங்கம் சைனாவில் மட்டுமே ப்ரொடக்ஷன், குளோபல் ப்ரொடக்ஷன் சைனாவில் 10% அதனுடையது. ஸோ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க தங்கம் அந்த மைண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சைனாவில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது சுரங்கம், உடனே தங்கம் ரேட் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க சுரங்கம் எவ்வளோ அதிலிருந்து வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 5%. அவங்களுடைய வருஷம் ஒன்றுக்கு என்ன கிடைக்குதோ அந்த தங்கத்தில் 5% மட்டும்தான் அந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்க சுரங்கத்தில் கிடைக்கும். 15 டன் தங்கம் தான் அதில் கிடைக்கும். அந்தளவுக்கு தான் சுரங்கத்தினுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அது சைனா ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, CGSRன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் படியே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகும். இதற்காக அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள்லாம் செய்யணும் இல்லையா? அது எத்தனையோ $1 பில்லியன் அதுக்கு $1 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணால் தான் இன்னும் 2-3 வருஷங்கள் கழித்து அந்த தங்கத்தை எல்லாமே வெட்டி எடுக்க முடியும். வெட்டி எடுத்து அதை சுத்திகரிக்கப்பட்டு ரீஃபைன் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால் அதனுடைய இது எப்படி இருக்குது, அதனால் விலை குறையுன்றது சாத்தியமே இல்லை. இந்தியாவில் எதுவுமே தங்க சுரங்கம் இருக்கா சார்? இந்தியாவில் இருக்குது, நிறைய தங்க சுரங்கம் இருக்குது. இதுக்கு நமக்கு எல்லாமே கேள்விப்பட்டது அப்படின்னா கோலார் கோல்டு ஃபீல்டு KGF பேரில் படம்லாம் வந்துருச்சு. அந்த KGF இன்றைக்கி இல்லை, பிரிட்டிஷ் பீரியடில் ஜான் டெய்லர்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த சுரங்கத்தை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணார் அவங்க. அப்போது வெற்றிகரமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு.
அப்புறமுடைய சுரங்கம். அதுக்கப்புறம் டெப்த்து ஆழம் போக போக அது வந்து தாது பொருட்கள்லேருந்து பிரித்து எடுத்த தங்கத்தை அப்படின்னா முதல்லலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய பெட்டி நீல பெட்டியில் அளவுக்கு மண்ணை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணால் ஒரு 2 கிராம் தங்கம் கிடைக்கும். அப்போ அதனுடைய செலவினம் கம்மி. அந்த மாதிரி இருந்த அந்த கேஜிஎஃப் இன்றைக்கி ஒரு லாரி அளவுக்கு மண், ஒரு லாரின்றது எத்தனை டன், ஒரு 5 டன்னாவது மினிமம், அந்த அளவுக்கு மண்ணை எடுத்து சுத்தம் பண்ணால் 1 கிராம் கிடைக்கும். அப்படின்றப்ப அதனோட செலவினங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த கேஜிஎஃப்போட வந்து சுரங்கத்தையும் மூடிட்டாங்க. கேஜிஎஃப் நீங்கள் கேட்டது எத்தனை சுரங்கம் இருக்குது, நீங்கள் கேஜிஎஃப் சுரங்கம் இருக்குது, நார்த்தில் ஒரு 2-3 சுரங்கம் இருக்குது. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சோனாப்பூர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட தங்கம் கிடைக்குது அப்படின்னாங்க. அதுவுமே பெருசாக கடலுக்கு அடியில் தங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கேஜிஎஃப்லேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இப்படி வந்துட்டோம்னா நம்ம சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் 2 சுரங்கம் அதுவும் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர அதுலேருந்து வரக்கூடிய தங்கத்தினுடைய அளவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால தான் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1 டன்னு தங்கம் கூட நம்ம எடுத்து சுத்தம் படுத்தி அதை கையகப்படுத்த முடியலை. ஆனால் வருஷம் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவைகள் அப்படின்றத ஒரு 800 டன் தேவைப்படுது. நம்மள்ட்ட 1 டன் இல்லை, நம்மளுடைய உற்பத்தி கிடையாது. அதனால் ரெண்டாவது, இப்போ அடுத்த ஒரு தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டீங்க, கடலுக்கடியில் கூட தங்கம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கடலுக்கடியில் தங்கம் இருக்குது, ஸ்பேஸில் தங்கம் இருக்குது, ஸ்பேஸில் இருக்குது, மனித உடலில் தங்கம் இருக்குது, நம்ம உடல்லையே தங்கம் இருக்குது, ஒவ்வொரு மனுஷங்கிட்டையுமே தங்கம் இருக்குது, எல்லா தாது பொருட்களும் இருக்குது. அது மாதிரி இரும்பு சத்து, நார் சத்து இதெல்லாம் இருக்குல்லையே, அது மாதிரி தங்கமும் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 மில்லிகிராம் தங்கம் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் இருக்குது. கடலுக்கடியில் நீங்கள் கேட்ட கேள்வி, கடலுக்கடி அந்த கடலில் தங்கம் இருக்குது. அது ஆனால் செலவினங்கள் இப்போ இந்த பூமியில் இருக்க தங்கமெல்லாம் சுத்தமாக எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்த வேறு வழியில் கடலை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும். நான் என்ன அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று வேணும் இல்லையா, அதுக்குண்டான செலவு ரொம்ப அதிகம். அதில் போய் எடுத்துகிட்டு வர்றது இன்னும் ரொம்ப ஜாஸ்தி, ரிஸ்க்கு இதுவும் ஜாஸ்தி இருக்குது, செலவினமும் ஜாஸ்தி வரும். அப்படின்றப்போ இந்த ரிஸ்க்கும் ஜாஸ்தி செலவும் ஜாஸ்தி அப்படின்னா அதனுடைய லேண்டிங் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம். அந்த லேண்டிங் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும்ல. அப்போ 1 கிராம் வந்து இன்றைக்கி 13,180 ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைய நிலவரப்படி 13,170. அப்போது அந்த லேண்டிங் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும், 26,000 ரூபா வந்துடும். அப்போது உங்களுடைய தங்கத்தினுடைய விலை 26,000 அங்கே அடக்க விலை ஆகுதுன்னா லாபம் அது இதுன்னு சேர்த்து எல்லாம் சேர்த்து வர்றப்போ ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வர்றப்போ 30,000 ரூபா வந்துடும். தன்னால் ஏறி போயிடும். கண்டிப்பாக தங்கம் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதெல்லாம் முடிச்சுன்னா அடுத்து அங்கே தான் வேட்டை, தங்க வேட்டை அங்கே தான் போகும். உலக நாடுகளில் எந்த நாட்டில் சார் அதிகமாக தங்கம் இருக்குது? உற்பத்தி ரஷ்யா அண்டு சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா மைன்ஸ் எல்லாமே நல்லா தங்கம் கிடைக்குது. மற்றபடி அதான் மொத்தமே 3000 டன் தான் உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது இருக்கிற இதில். இல்லாதது அப்படின்னா நம்ம இந்தியாவிலாம் இப்போ இல்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு தங்க சுரங்கத்தில் ஒரு தங்கத்தை எடுக்கிறாங்கன்னா அது நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் எப்படி சார் இந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள்? இல்லை, இது வந்து முதல்லாம் வந்து ஒரு 300 மீட்டர் 500 மீட்டர் ஆழத்தில் தங்கம் கிடச்சிருந்து, இப்போலாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆழம் தங்கம் போகிற அளவுக்கு தோண்டி பூமியை தொலை போட்டு போய் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்து அங்கே இருக்கிற நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரி மெக்னஸ் கோல்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அது தங்க மலையை காமிப்பாங்க. இவங்க குதிரையில் போய் அந்த மலையை அப்படியே வெட்டி எடுத்து வருவாங்க. அதெல்லாம் படத்தில் தான் சாத்தியம். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருக்குமே அது ப்ரொசீஜர் பற்றி தெரியாது. இதெல்லாமே ஆள் கிணறு மாதிரி உள்ள பூமிக்கு அடியில் போய் அங்கே போகிறப்போ அங்கேயுமே என்னென்னா இது வந்து மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு. அங்கே பாறைகளாக இருக்குது. அதுவும் பாறைகள்லாம் எப்படி அந்த இடத்துல வெட்டினா கோல்டு மட்டும் வராது, 24 கேரட் கோல்டு மட்டும் படத்தில் மட்டும்தான் அப்படி காமிப்பாங்க. இதில் எப்படின்னா மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு. அதை எடுத்து இப்போ தான் சொன்னேன், 1 லாரி மண் அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பல முறை வந்து சலித்து அதை பல கெமிக்கல் போட்டு அதெல்லாம் இது பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபில்டர் இருக்கும், அந்த மாதிரி பண்ணி அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பிரிப்பாங்க.
பிரித்து அதை ரிஃபைன் பண்ணி உருக்குவாங்க. உருக்கி அதை வந்ததுக்கப்புறம் அதை இந்த பார் மாதிரி அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் பிரித்து அதுக்கு நிறைய கெமிக்கல் தேவைப்படும், அதில் நிறைய மேன் பவர் தேவைப்படும், மிஷினரியோடைய எக்யூப்மெண்ட்ஸுடைய ஹெல்ப் நிறைய தேவைப்படும். இவங்களுக்கு போய் கீழே வேலை செய்கிறப்போ ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். அதில் திடீர்னு பண்ணியிருக்க தான் மண் சரிவு ஏற்பட்டு எத்தனையோ பேர் அடிக்கடி வருஷம் ஒன்றுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்துடும் தங்க சுரங்கத்தில். அது மாதிரிலாம் சகஜம். இது மாதிரி நிறைய உயிரை பணயம் வச்சு செய்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. இது அதனால தான் ஒன்று அந்த தங்கத்தினுடைய மதிப்பும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே போக வேண்டியது இருக்குது. இதில் என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த தங்கத்தை எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணி இவ்வளோ பண்ணி அதை என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி அதனுடைய தரம், குணம், நிறம் எதுவுமே மாறாது. தங்கத்தை ஒரு 10,000 வருஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த தரம் குறைஞ்சிட்டு வந்துடும். இப்போ ஆசிடை வச்சுருக்கீங்க, திறந்து வச்சுட்டிங்கன்னா அந்த காற்று போட்டுச்சுன்னா ஆசிடு தரம் போயிடும். அது மாதிரி தங்கத்து கிடையாது. அடுத்தது அதனுடைய குணம்ன்றது வந்து இவ்வளோ பியூரிட்டி அப்படின்னா எப்பயுமே அது அதனுடைய இது அவ்வளோதான். நிறமும் மாறாது. நெருப்பில் போட்டாலும் சரி, தண்ணியில் போட்டாலும் சரி, அந்த எல்லோயிஷ் ஒன்ஸ் வந்தாச்சுன்னா அது மாறாது. அதுதான். இப்போ மொத்தமாக இவ்வளோ தங்கம் இருக்குது, இதுக்கப்புறம் உலக நாடுகள்லாம் வாங்குவாங்களா சார் அங்கே? ஆமாம், கண்டிப்பாக. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி, யார்கிட்ட அவங்களுடைய பணத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறத பொறுத்து. இப்பயே அதுதானே, இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் டாலர் வந்து டாலருடைய இதை குறைக்கணும், தாக்கத்தை குறைக்கணும், வேர்ல்டு ஃபுல்லாக டாலருடைய ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளே முடிவு எடுத்தது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இவங்க எல்லாமே சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த டாலருடைய இதை குறைக்கணும் அப்படின்னா தங்கத்து பக்கம் டைவெர்ட் பண்ணுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்கம் ஒன்று தான் ரியல் கரன்சி. டாலரை கூட நாளைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதாரத்தில் மந்த நிலை போயிட்டாங்க, கீழ் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு எதுவுமே நிரந்தரம் கிடையாது பாருங்களேன். அப்படின்னு இருக்கப்போ அதெல்லாம் போயிடும். பட் இது வந்து அப்படி கிடையாது. குளோபலைஸ் பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஒரு சரியான ஒரு வேல்யூ இருக்கிறது, அதோடைய மதிப்பு இருக்கிறனால தான் ஒவ்வொரு நாடுமே போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சைனா 300 டன்னு உற்பத்தி பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா 300 டன் வாங்கிட்டு இருக்காங்க. சைனா தான் ரொம்ப போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்த. அதனால் தங்கத்தினுடைய தேவைகள் குறையவே குறையாது. ஃப்யூச்சரில் தங்கத்தை வந்து செயற்கையாக உருவாக்க முடியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா? அது இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. நடுவில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, எத்தனையோ நியூட்ரான்ஸ் இந்த இதெல்லாம் சேர்த்து தங்கத்தை இது பண்ணி தங்கத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னா, உற்பத்தி பண்ணலாம்ன்றதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க சயின்டிஸ்ட்டு. ஆனால் எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம், எவ்வளோ காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சொல்லப்போனால் 24 மணி நேரம் நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ மூலக்கூறுகள் எல்லாம் போட்டு அதை எல்லாமே இது பண்ணி இதை போட்டு பிளந்து எல்லாம் பண்ணலான்னா 55 மில்லிகிராம் தான் அதை ரெடி பண்ண முடியும்னாங்க. 55 மில்லிகிராம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எடை அப்படின்னா, ஒரு கிராமில் 20ல் ஒரு பங்கு. ஒரு கிராமில் 20ல் ஒரு பங்கு, 10ல் ஒரு பங்கு தான் 100 மில்லிகிராம் ஒரு குண்டு மணின்னு சொல்லுவோம். இது 20ல் ஒரு 55 மில்லிகிராம். அப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 55 மில்லிகிராமாக இருந்தால் இன்றைக்கி கணக்குப்படி ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் அவ்வளோதான். இதை தான் செயற்கை முறையில் விற்பனை. அதை வந்து ஒருவேளை நிறைய உற்பத்தி ஆகி இதை வந்து ஒரு செகண்டுக்கு பண்ணலாம், ஒரு நானோ செகண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா மேபி அங்கே வந்து வரலாம் செயற்கை தங்கத்துக்கு உண்டான இது வரைக்கும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கலை. அப்படி ஒரு காலம் வந்து கண்டுபிடிச்சி அப்போ தங்கத்தினுடைய விலையும் குறையும் அப்படின்னா சாமானியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் அது அமையும். ரொம்ப நன்றி சார். நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. This festive season, travel the world with Grand Royal Tours.